ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா, அடை தான் பண்ணி காட்ட போறேன். அடை நம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா, இன்னைக்கு காராமணி வச்சு அடை பண்ண போறேன். வெள்ளை காராமணி, சேப்பு காராமணி 2ம் அந்த குட்டியா இருக்கும்ல, அந்த 2மே பெரிய காராமணி வச்சு, இப்ப எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம் வாங்க. இப்ப வந்து ஒரு டம்ளர்ல அரை கப்பு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு வந்து ஒரு 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிங்க உங்க சௌரியம். நான் கொஞ்சம் கூட வச்சிருக்கேன். 1/4 கப்பு கடலப்பருப்பு போட்டேன். அது மாரி உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 கப்பு போடுறேன். நீங்க கருப்பு உளுத்தம் பருப்பு இருந்தா போடுங்க. என்கிட்ட இல்ல அதனால போடுறேன். துவரம் பருப்பு ஒரு 1/4 கப்பு, பயத்தம் பருப்பு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மி. அதுக்கப்புறம் காராமணி கொஞ்சம் ஒரு 2 கைப்பிடி, எல்லாம் சேர்த்து 1 கப்பு வந்துடுது. பயத்தம் பருப்பு இன்னும் கொஞ்சம் கூட போட்டேன். எல்லாம் வெள்ளை காராமணி கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நனைச்சு வைக்க போறேன். இப்ப அரிசியும் எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு, களைஞ்சிட்டு நம்ம அரைக்க வேண்டியதான். ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு கருவேப்பிலை இத பாருங்க கருவேப்பிலை அதிலேயே போட்டு அரைக்கிறேன். இல்லன்னா கருவேப்பிலைய பசங்க எடுத்து வச்சுருவாங்க. அப்புறமும் போடலாம். அந்த மொளகா 4 மொளகா எல்லாம் பச்சை மொளகா, காஞ்ச மொளகா எல்லாம் சேர்த்து ஒரு 4 மொளகா. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா போட்டுங்க. இப்ப வந்து எப்படி அரைப்போம் வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸியில எல்லாத்தையும் போட்டு நம்ம நைஸா அரைக்காத கொஞ்சம் கொர கொரன்னு அரைக்கணும். உங்களுக்கே தெரியும் அடைக்கு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கருவேப்பிலை இன்னும் கொஞ்சமும் கருவேப்பிலை வாசனைக்கு போட்டு, பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அத உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். தேவையான உப்பு, பெருங்காயம் போட்டு, பருப்பு நம்ம எல்லாம் நனைச்சு வச்சிருந்தோம்ல, அதில ஒரு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன். அத எடுத்து இதில போட்டு நம்ப அடை வாக்க வேண்டியதான். கொஞ்சம் நீர்க்க தண்ணி ஊத்தி, நம்ம அடை பதத்துக்கு கொண்டு வந்துட்டு அடை வாக்குற பதத்துக்கு கொண்டு வந்துட்டு, நம்ம வந்து அடை வாக்க வேண்டியதான். இப்ப இதில கொஞ்சம் மாவ எடுத்து வச்சுட்டு, நான் ஒருத்தருக்கு தான் இப்ப அடை வாக்க போறேன். அதனால கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு, இப்ப அடை வாக்க போறேன். இப்ப வந்து வெங்காயம் கூட இந்த சமயத்தில போடலாம். நான் தேங்காய் போட்டு அன்னைக்கு வெங்காயம் சேர்க்க போறதில்ல. அதனால தேங்காய் போட்டு அடை வாக்க போறேன். இப்ப இது கெட்டியா இருக்கு. கொஞ்சம் தண்ணி ஊத்தி தளர்த்துங்க. கொஞ்சம் ஊத்தி தளர்த்துண்டு, இப்ப வந்து நம்ம வாக்க வேண்டியதான். இப்ப உப்பெல்லாம் செக் பண்ணிங்க. உப்பு செக் பண்ணிட்டு, ஒரு தோசை கல்லுல நம்ம எப்போதுமே அடை கொஞ்சம் குண்டா தான் வாப்போம். கொஞ்சம் குண்டா ஒரு அடை வாப்போம். மெல்லிசா ஒரு அடை வாப்போம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ப கொஞ்சம் குண்டா ஊத்திட்டு தேங்காய் எண்ணெயில வாருங்க. நான் இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்தி வாக்கல. அப்ப என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்ல. அதனால நார்மல் கடலை எண்ணெயில தான் நான் வந்து வாக்குறேன். எண்ணெய் ஊத்துங்க. ஒரு நடுவுல ஒரு குழி போட்டுட்டு உங்களுக்கு அடை வாக்க தெரியும். போட்டுட்டு அதுலயும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, சுத்திலும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நீங்க அடை வாருங்க. சிம்முல வச்சு கொஞ்சம் பொறுமையா ஏன்னா குண்டா இருக்கிறதுனால வேகறதுக்கு லேட் ஆகும். அதனால கொஞ்சம் சிம்முல வச்சு நீங்க வாருங்க. சுவையான அடை ரெடி. இத மாரி காராமணி போட்டு நெறைய பருப்புகள் போட்டு எல்லா பருப்பும் கொண்டைக்கடல எல்லாம் போட்டு கூட பண்ணலாம். நான் காராமணி போட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னொரு மெல்லிசா ஒரு வடை பண்ணி காட்டுறேன். இத பாருங்க மெல்லிசா ஒரு அடை. இது இன்னைக்கு எங்க வீட்ல தொட்டுக்கிறதுக்கு இதுதான். மொளகா பொடி தான். அதோட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை விட வச்சு நான் காட்டல உங்கள்ட்ட. நாட்டு சர்க்கரை விட கொஞ்சம் வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாரி செஞ்சு பாருங்க அடை. சூப்பரா ஹெல்த்தா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து.